அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் ஜென்ரல் இங்கிலீஷ் பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் ஓல்டு சிலபஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேள்விகள் வந்துட்டுருக்கு. ஓல்டு சிலபஸ் அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே லைவ்லேயும் சொல்லியிருந்தோம், இதுக்கு முன்னாடி போட்ட சிலபஸ் வீடியோஸ்லையும் அப்டேட் பண்ணியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய பாடத்திட்டம் அப்படிங்கிறது பள்ளி பாட புத்தகத்தில் பார்க்கும்போது மாற்றம் அடைந்து விட்டது இல்லையா? 2017 இருந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஒரு மாற்றம் நடந்துச்சு. ஓகே, ஒரு சில புத்தகங்கள் 6, 9, 11 ஓகேவா 2018. 2020 பார்க்கும்போது நமக்கு வந்து சில பாடப்புத்தகங்கள் 7, 8, 10, 12 இந்த பாடப்புத்தகங்கள்லாம் மாற்றம் அடைஞ்சுது. இது எல்லா புக்குமே வந்து மாறிடுச்சு இப்போது. சரிங்களா? இப்போது சிலபஸ், அதாவது குரூப் 4 சிலபஸில் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளி பாடப்புத்தகத்தில் இப்போ இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தோடு கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா முற்றிலும் மாறுபடும். சரிங்களா? ஏன்னா இங்கிலீஷ் சிலபஸ் பேட்டர்ன் வந்து அப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் நான் வந்து படிக்கணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம்? சிலபஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம படிக்கணும். அது எங்கே இருக்குதுன்னு தேடி படிக்கணும். அதுதான் சொல்கிறேன், அது எல்லாமே ஓல்டு புக்கில் இருக்குது. ஓல்டு புக் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதாவது இப்போ உங்ககிட்ட ஸ்கூல் புக் இருந்துச்சு அப்படின்னா இந்த இயர் நீங்கள் ஏதாவது கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை போன வருஷம் கலெக்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த புக்கில் இருக்காது. சரிங்களா? அது எல்லாமே அதுக்கு முன்னாடி இருந்த பள்ளி பாட புத்தகங்கள் தான் அவைலபிளாக இருக்கும். அது 6ஆவதாக இருக்கலாம், 10ஆவதாக இருக்கலாம், 12ஆவது புத்தகமாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே அந்த பாட புத்தகத்தில் தான், பள்ளி பாட புத்தகத்தில் தான் குரூப் 4 சிலபஸ் என்ன இருக்கோ அது இருக்கும். சரிங்களா? ஸோ நியூ புக் வச்சுருக்கிறவங்க அது வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதில் இல்லை. அப்போது ஒரு சில பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணி தருவாங்களா? ஒருவேளை இங்கிலீஷ்க்கு மட்டும் இப்போ பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 சிலபஸ் மாற்றி தரப்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அது இப்போ கன்ஃபார்மாக எங்களாலையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. அது டிஎன்பிஎஸ்சி தான் முடிவு பண்ணும். டிஎன்பிஎஸ்சி எப்போ முடிவு பண்ணும்? நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா தான் நமக்கு தெரியும். சரிங்களா? அது வரைக்கும் இதை பற்றி உறுதியாக சொல்ல முடியாது. ஏதாவது மாற்றி தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ வேறு யாரும் தெரிஞ்சவங்க இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன சஜஷன் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மெயினாக இந்த ஓல்டு சிலபஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பாடப்புத்தகத்தை தான் படிக்கணும். சரிங்களா? அது வரைக்கும் என்ன சார் பண்ணுறது, படிக்கிறதா வேணாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு குரூப் 4ஓட சிலபஸ் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் கிராமர் இருக்க போது கிராமர் நீங்கள் படிங்க. இந்த போயம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அவங்களோட லிட்ரஸி ஒர்க்ஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்ஸ்லையும் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதையுமே வந்து அடிஷ்னலாக நீங்கள் படிச்சுட்டு வாங்க, இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸ் படிங்க. இதுதான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு எங்களால் சொல்ல முடியும். சரிங்களா? ஒரு டவுட்டாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை எனக்கு வந்து ஒன்றும் கிளாரிட்டி ஓகே, அவங்க பழைய சிலபஸ் அதான் சிலபஸ் அதான் நம்ம படித்தாகணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் போய் படிங்க. பட் தமிழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நியூ புக் தான் நீங்கள் படித்தாகணும். சரிங்களா? நியூ புக் முதல்ல நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் போயிட்டு ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியதான் படிங்க. ஏன்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிடுறோம். இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சியே தெளிவாக சொல்லிட்டாங்க. நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் கூட தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து பள்ளி பாட புத்தகத்திலிருந்து வினாக்கள் எடுக்க போகிறது கிடையாது. சிலபஸ் என்னவோ சிலபஸுக்கு தான் நாங்கள் வந்து கொஷின் செட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து இந்த பாடப்புத்தகத்தில் தான் கேள்வி எடுக்கப்படும் அப்படின்னு எங்கேயுமே வந்து யாரும் சொல்ல கிடையாது. அப்படி எந்த ஒரு ரூலும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி அங்கே வந்து எங்கேயும் சொல்ல கிடையாது. என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அவங்க எடுக்கக்கூடிய எடுத்த கேள்விகள் இதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே பள்ளி பாட புத்தகத்தில் இருந்து தான் வந்திருக்கு. எல்லா கேள்விகளும் சொல்லலாம், மெஜாரிட்டி. சரிங்களா? நிறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பள்ளி பாட புத்தகத்தில் தான் இருந்தது. ஓகேவா? மீதி ஏதோ 1-2 கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வந்த கேள்விகளாக இருக்கலாம். ஆனால் அதிகமான கேள்விகள் எங்கேருந்து வந்திருக்குன்னா பள்ளி பாடப்புத்தகத்திலிருந்து இருந்தது. அதே போல் நமக்கு வந்து ஒரு அத்தன்டிகேட்டட் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் நீங்கள் பார்க்கலாம். பட் நமக்கு வந்து ஒரு அத்தன்டிகேட் சோர்ஸ் இதை நம்பி படிக்கலாம் அப்படின்னா அது என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி பாடப்புத்தகங்கள் மட்டுமே. பள்ளி பாடப்புத்தகங்கள் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஒரு மெட்டீரியல் உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அப்போ அதை நம்ம படிக்கிறது தாராளமாக படிக்கலாம், எந்தவித டவுட்டும் இல்லாமல் அதை நீங்கள் படிக்கலாம். அதுலேருந்து கேள்விகள் வரும், படிங்க. சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. பழைய சிலபஸ் அப்படின்னு, அதாவது குரூப் 4 என்ன சிலபஸ் இருந்ததோ அதே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன். சரிங்களா? 2017 என்ன எடிஷன் இருந்ததோ அந்த புத்தகத்தில் என்ன இருந்ததோ அதை தான் நீங்கள் படிக்கணும். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு தமிழ் மீடியம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா புதிய புத்தகம்
அதுதான் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? ஒரு வேளை சிலபஸ் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு மாற்றி தருவாங்களா அப்படின்னு இப்போ கேட்டிங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் அதுதான் வந்திருக்கு. லாஸ்ட் வீடியோஸ் போட்டும் போது இதே கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. சார் எப்படி சார் புது புக் வந்துருச்சு, இவங்க சிலபஸ் வந்து பழைய புக் சொல்லியிருக்காங்களே, பழைய புக்கு தான் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு இப்போ கிளியராக சொல்ல முடியாது. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் 100% ஷூராக தெரியும். இப்போதைக்கு எந்த வித விளக்கமும் நமக்கு கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ தொடர்ந்து படிங்க. ஏற்கனவே சொன்னதான் காம்படிஷன் அதிகம். அண்டு இந்த டைம் தான் உங்களுக்கு வந்து ஒரு இறுதி வாய்ப்புன்னு நினச்சி படிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு பழைய சிலபஸ் கொடுங்க, பழைய சிலபஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெஜாரிட்டி நம்ம கூட ஒரு சர்வே போட்டிருந்தோம். நம்ம சேனலில் வந்து ஒரு அதியமான் சேனலில் வந்து நம்ம ஒரு சர்வே போடும்போது கூட பார்த்திங்கன்னா 10,000 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65% மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சிலபஸ் ஓல்டு பட்டினா போதும், ஜென்ரல் தமிழ் எங்களுக்கு வேணும், இங்கிலீஷ் வேணும், ஜென்ரல் ஸ்டடீஸ் வேணும் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. மெயின்ஸ் வேண்டாம் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. அதையே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது இந்த வருஷத்தோட எலெக்ஷன் டைம்னால நிறைய வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஒரு வேளை அடுத்த வருஷம் அது அப்படியே மாறலாம். இந்த வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த வருஷம் இன்னும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இது ஏன் அப்படின்னா, இந்த வழி எப்போ உணர்வீங்க அப்படின்னா, ஏற்கனவே போன வருஷம் கிளியர் பண்ணாமல் இந்த வருஷம் படிப்பீங்க இல்லையா, அவங்கள போய் கேளுங்க அவங்களுக்கு எவ்வளோ வழி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் இந்த வழி நீங்கள் அடுத்த வருஷம் போகும்போது தான் நீங்கள் உணர முடியும். அதையும் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக மாறிடும். நீங்கள் வந்து மறுபடியும் என்னடா புதுசாக வந்து படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களால் எஃபர்ட் பண்ணி படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிங்க. சரிங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாத்துக்கும் சொல்கிறது. சரிங்களா? தொடர்ந்து படிங்க. இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி இது வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து நான் 10th தமிழ் முடிச்சிட்டேன், 11th தமிழ் முடிச்சிட்டேன், 12th தமிழ் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஒரு சில பேர்லாம். சரிங்களா? ஒரு நம்பிக்கையோடு வந்து படிக்கிறவங்க தான். சரிங்களா? அவங்க நம்பிக்கை வீண் போகாமல் வந்துருச்சு, அவங்க படிக்கிறாங்க. இதே வந்து எந்த நேரத்தில் மாற்றினாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். பட் ஸோ படிச்சிருக்கிறவங்க ரொம்ப நாளாக படிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எஃபர்ட் போட்டு படிக்கணும். ஒரு வேளை குரூப் 4 தான் நீங்கள் புதுசாக வந்தாலும், புதுசாக இப்போ தான் இந்த வருஷம் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் எஃபர்ட் போட்டு படிச்சு தான் ஆகணும். அண்ட் இந்த அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. மறுபடியும் இன்னொரு அட்டம்ப்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி தான் இருக்கும். வேறு ஒரு பேட்டர்னில் போகலாம், அடுத்து என்ன வேணாலே நடக்கலாம். சரிங்களா? ஏன்னா அவங்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து குரூப் 4க்கு சிலபஸ் மாற்ற போகிறோம் அப்படிங்கிற சொல்ல ஆரம்பித்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2க்கு மாற்றினாங்க. ரொம்ப நாளாக சொல்லிட்டாங்க மெர்ஜ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு 2 ஒன்றா மெர்ஜ் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதையும் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் மாற்ற போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுதவே தெரியல, ஒரு லெட்டர் எழுத தெரியல, ஒரு கோப்புகள் வந்தால் கையால் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அதனால் இதெல்லாம் அடுத்தடுத்த வரக்கூடிய தேர்வுகளில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? எப்போ வேணாலும் இதனாலே நடக்கலாம். அதனால் நம்ம எதுக்கும் தயாராக இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக ரொம்ப பயந்துக்கிட்டு நம்ம வந்து என்னடா அப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேணாம். உங்களுடைய உழைப்பு என்ன, இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான் வச்சு. சரிங்களா? அது எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. தொடர்ந்து படிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.